பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். சோறு தண்ணி இல்லாமல் 6 நாள் மயக்க நிலையில் வந்த மீனவர்கள். கடலூர் மாவட்டத்தில் ஏராளமான மீனவ கிராமங்கள் உள்ளது. இங்குள்ள மீனவர்கள் விசைப்படகு, ஃபைபர் படகு, கட்டுமரம் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்கின்றனர். இப்போது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் சி. புதுப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ், மனோகர், நாகவேல் ஆகியோர் கடந்த ஜூன் 2ஆம் தேதி மதியம் ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் அடுத்த நாள் கரை திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் திரும்ப வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சக மீனவர்கள் மாயமான மீனவர்களை படகில் தேடி சென்றனர். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிர்ச்சியடைந்த மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாயமான மீனவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கடலோர காவல்படை மூலம் மாயமான மீனவர்களை தேடும் பணி நடந்தது. ஹெலிகாப்டர் மூலமும் தேடினர். 5 நாட்களுக்கு பிறகு மாயமான மீனவர்கள் 3 மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சென்ற படகு நடுக்கடலில் பழுதானதால் உணவு, தண்ணீரின்றி தவித்தது தெரியவந்துள்ளது. வேறொரு படகு மூலம் கரைக்கு அழைத்து வரப்பட்ட 3 கடலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. 5 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் மீட்கப்பட்டதால் அவர்களது உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றம். தமிழக மின்வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் நடந்த 397 கோடி ரூபாய் முறைகேடு குறித்து சிபிஐ வழக்கு பதிந்துள்ளது. இதற்கிடையே மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் டெண்டர் ஆவணங்கள் இடம்பெற்ற ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 20ஆம் தேதி இதை கண்டறிந்த பொறியாளர் மலர்விழி தன் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். மின்வாரிய அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மே 16, 17 ஆகிய வார இறுதி நாட்களில் குறைந்த அளவு ஊழியர்கள் பணியில் இருந்தபோது ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கோபிநாத் மற்றும் முரளி மனோகர் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின்படி பெங்களூரில் இருந்து 34 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விசாரணை தமிழகத்தை தாண்டி விரிவடைந்துள்ளதாலும் இதில் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவது குறித்து போலீசார் பரிசீலித்து வந்தனர். இந்த நிலையில் மின்வாரிய அலுவலக ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவம் தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. காரைக்குடியில் குண்டு வீச்சு, நள்ளிரவில் அதிர்ச்சி சம்பவம். காரைக்குடி சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தானகுமார், வயது 50, டீ கடை நடத்தி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்தானகுமார் நடத்தி வரும் டீ கடைக்கு வந்த அவர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த சந்தானகுமாரின் தாயார் அவர்களை திட்டி அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் நேற்று இரவு சந்தானகுமாரின் வீடு மற்றும் டீ கடை மீது 2 பெட்ரோல் குண்டுகளை வீசியது. வீட்டின் முன் இருந்த சில பொருட்களும் டீ கடையின் ஒரு பகுதியும் சேதமானது. பெரிய அளவில் சேதம் இல்லை. இதுகுறித்து காரைக்குடி போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த அசோக், மணிச்சரண், சபரி, அமீர் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. முதல்வர் விஜய் அமைச்சர்களை விமர்சித்த யூடியூபர் மாரிதாஸ் கைது. முதல்வர் விஜய் அமைச்சர்கள் மற்றும் தாவேகா எம்எல்ஏக்கள் குறித்து யூடியூபர் மாரிதாஸ் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா மற்றும் ஆதவ் அர்ஜுனா குறித்து அவர் வெளியிட்ட வீடியோக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகாவினர் போலீசில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து மதுரை வந்த சைபர் கிரைம் போலீசார் சூர்யா நகர் பகுதியில் உள்ள மாரிதாஸ் வீட்டில் வைத்து அவரை கைது செய்தனர். விசாரணைக்காக போலீஸ் வாகனத்தில் சென்னைக்கு அழைத்துச் சென்றனர். தாவேகா ஆட்சியில் பணம் கேட்கவே பயப்படறாங்க, அமைச்சர் கலகல பேச்சு. தாவேகா சார்பில் நடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் சமூக நல அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டார். ஊழல் இங்க பார்த்தாலும் ஊழல் தானே சந்திச்சிங்க. பார்த்ததெல்லாம் ஊழல், போற இடம்லாம் ஊழல், ஒரு டிரான்ஸ்ஃபர் போடனா ஊழல், ஒரு இடத்துல நம்மளோட தேவை கேட்டு போனாலும் 1000 ரூபா கொடுப்பியா, 500 ரூபா கொடுப்பியா, இதை மட்டும்தான் நம்மளோட காதல கேட்டிருப்போம் இல்லையா? தேவையான சரியான எல்லா விதத்திலும் நமக்கு நியாயம் இருந்தும் ஊழல்ங்கிற ஒரு போர்வையினால நம்மள மூடி ஒடுக்கி வைக்கப்பட்டோம். இனி அப்படி ஒரு ஆட்சி நம்ம ஆட்சி கிடையாது. அப்படி ஒரு சூழல் நமக்கு வராது என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேவைக்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பணம் கேட்டால் உடனே நீங்க புகார் தெரிவிக்கலாம். யாரும் பயப்படாதீங்க. உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ஏரியாவில் இருக்க உங்க செயலாளர்
அதெல்லாம் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொரு முக்கியமான பதிவு பண்றேன். இன்னைக்கு நம்மளுடைய அரசு அதிகாரிகள் வந்து உங்களோட பணம் கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, கேட்க தோணுனாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க கொடுக்கவும் கூடாது, பழைய பழக்கத்திலும் செஞ்சிடக்கூடாது எதுவும், சரிங்களா? பணங்கிறது நம்ம தேவைக்கு தான், ஊழலுக்கு கிடையாது. நம்ம வந்து தப்பு, நம்ம வாங்குறதும் தப்பு. அதே மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், அண்ணனுடைய தலைமையில சொல்றேன், உங்கள் சகோதரியா சொல்றேன், தயவு செய்து மக்களுக்கு சேவை செய்யும் போது யாருக்கிட்டையும் எந்த விதத்திலும் ஒரு ரூபா பணமும் வாங்கிறாதீங்க, அதிகாரத்தோட பேசுறாதீங்க. நம்ம மக்கள் இருக்காங்க, நம்மளை நம்பி மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை 1% நம்ம எடுத்துடவே கூடாது. அதை மட்டும் இந்நேரத்தில் அவங்க நான் வந்து உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த நம்பிக்கையோடையும் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றேன். நான் உங்களை நம்புறேன் முழுமையா. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் நம்ம யாருமே நம்மளுடைய ஆளுமைங்கிற ஒரே கட்டுப்பாட்டுல பொறுமையில பேசக்கூடாது. பிரக்ஞானந்தாவுக்கு ரூபாய் 50 லட்சம் ஊக்கத்தொகை தந்தார் முதல்வர். நார்வே செஸ் போட்டியில் தமிழகத்தின் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்தார். நார்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையும் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. பிரக்ஞானந்தாவுடன் முதல்வர் விஜய் செஸ் விளையாடினார். வன்னியர் சமூகம் தந்த அதிர்ச்சி, தாவேகா சார்பில் ஆபரேஷன் நார்த். சட்டசபை தேர்தலில் சென்னை மற்றும் புறநகரில் அதிக தொகுதிகள் தாவேகாவுக்கு கிடைத்தன. ஆனால் வட மாவட்டங்களில் குறைவான தொகுதிகளே கிடைத்தன. வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கும் அரியலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட தாவேகா வெற்றி பெறவில்லை. கடலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் தலா ஒரு தொகுதி மட்டுமே பெற முடிந்தது. இந்த மாவட்டங்களில் பாமக அதிமுக கூட்டணி 32 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கொள்கை தலைவராக அம்பேத்கரை வைத்து பட்டியலின மக்களின் ஓட்டுகளை மட்டுமே தாவேகா குறிவைத்து இயக்கியதே இதற்கு காரணம். தேர்தலுக்கு பின் தாவேகாவுடன் விசிக இணைந்திருக்கிறது. இதனால் வரும் காலத்திலும் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக ஓட்டுகள் தாவேகாவுக்கு வருவதில் சிக்கல் ஏற்படும். இதை கருத்தில் வைத்து ஆபரேஷன் நார்த் என்ற வியூகத்தை தாவேகா தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தாவேகா நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக அமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வழியே வன்னியர் சமூக பிரமுகர்களை கட்சிக்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் பலமாக இருக்கும் பாமகவை நீர்த்துப் போகச் செய்தால்தான் தாவேகாவால் வளர முடியும் என்பதால் அதற்கான பணிகளும் தொடங்கிவிட்டன. முதற்கட்டமாக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த பாமக மாவட்ட செயலர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகளை தாவேகா தலைமை தூக்கியிருக்கிறது. இதுநாள் வரை பாமக தலைவர் அன்புமணியை முதல்வர் விஜய் விமர்சனம் செய்ததில்லை. அன்புமணியை விமர்சித்தால் அந்த சமூகத்தினர் மத்தியில் அவர் இன்னும் வேகமாக வளருவார். எனவேதான் அவர் குறித்து பேசாமலேயே பாமகவை கரைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கரூர், டில்லி பயணம் முடித்த பின் தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முதல்வர் விஜய் நேரில் சென்று புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளார். இதன் மூலம் 2029 லோக்சபா தேர்தலில் வட மாவட்டங்களை முற்றிலும் கைப்பற்ற முடியும் என அவர்கள் கூறினர்.